வாசிங்க எரேமியா 15:20-21. இப்போ சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே யாருக்கோ சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே வந்திருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அதை தப்பி வைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி என்ன, ஒரு ஆறுதலான ஒரு அமைதியான ஒரு நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பேசுகிறதுக்கல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த வாரத்தில் வரப்போகிறவங்க குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்கிறது, எதை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கும்போது வந்திருக்கிற அனைவருக்குமே நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு சில போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுடைய தொழிலுக்கு எதிராக ஒரு சில போராட்டங்கள் இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சில நெருக்கங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு சிக்கலோடு நீங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கலாம், சில எதிர்ப்புகளை சந்தித்து சில வழக்காடுகளை சந்தித்து உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட சூழ்ச்சிகளை சந்தித்து நீ குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். மன ரம்மியமாக நிம்மதியாக இல்லாமல் எனக்கு விடுதலை கிடைக்காதா, சந்தோஷம் கிடைக்காதா, சம்மானம் கிடைக்காதா, வெற்றி கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா, எனக்கு நிரந்தர வேலை கிடைக்காதா, நிரந்தர வருமானம் கிடைக்காதா, வழக்காடி தான் என் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறதே, ஒரு நிம்மதி எனக்கு இருக்காதா, அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் ஒரு சில பேர் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவளுக்கு கர்த்தர் ஒரு காரியம் கடைசி வரைக்கும் கொண்டு போக மாட்டார். எப்படி ஆரம்பமோ கண்டிப்பாக முடிவு இருக்குது. அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அதனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கழுத்துக்கு கத்தி வர்றாப்புல ஒரு போராட்டம் வருதுன்னா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உங்களுக்கு தேடி வரப்போகுது என்று முடிவு கட்டிக்கொள்ளுங்க. அநேகர் கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நான் தலை குனிஞ்சு நடக்கிறேனே அப்படிங்கிற நிலைமைகள் இருந்தீங்கன்னா கர்த்தர் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல் உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறாரு. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய்க்கொள்ளுங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் சோதனை தப்பிச்சார், யாக்கோபு தப்பிச்சார், தானியேல் தப்பிச்சார், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவளை எல்லாத்தையும் தப்பிச்சார். நம்மளெல்லாம் கொண்டு 7 மடங்கு அக்கினி சூளையை உருவாக்கி அதில் கொண்டு நம்மளை போடலை. நம்மளாம் அதெல்லாம் பார்த்தாலே செத்து போயிடுவோம். நம்ம அக்கினி சூளையை பார்த்தாலே செத்துருவோம். புரியுதா? சிங்கத்தை பார்த்தாலே, சிங்கம் அங்கே நிற்குதுன்னா பார்த்தாலே அப்படி மயக்கப்பட்டு விழுந்துருவோம். ஒரு வார்த்தை, சிங்கம் உன்னை கடிக்க போது, சிங்க குகையில் உன்னை தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும், சிங்கத்தை கண்ணு பார்த்தாலே போதும், அப்போயும் ஸ்பாட் அவுட் ஆகிடுவோம் நம்ம. புரியுதா? அக்கினி சூளை 7 மடங்கு, 7 மனுஷன் நின்றா எப்படி இருக்கும், 7 மனிதர்கள் நின்றா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அக்கினி சூளை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் உன்னை தூக்கி போட போகிறேன் அப்படின்னா சரி, இங்கே என்ன செத்து போயிடுவோம். ஆனால் அந்த அக்கினி சூளையிலே அந்த சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்துக்கு தூக்கி போட்டார்கள். கர்த்தர் கூட நடந்து அக்கினி சூளையிலிருந்து அவளை தப்புவித்து எல்லார் முன்பாக கனப்படுத்தின கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. தானியேலுக்கு தானியேல் யார் வாழ்க்கையும் கெடுக்கலை, யாருக்கும் துரோகம் பண்ணலை, யாரும் வாங்கின படத்தை இல்லைன்னு சொல்லலை, யாரையும் கசப்பு வைக்கலை, யாரையும் எதிர்த்து பேசலை, யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் முறுமுறுக்கலை. ஆனாலும் அவர் 3 வேளை ஜெபிக்கிறத பார்த்துட்டு அந்த மந்திரிகள், அந்த அதிகாரிகள் ஒரு சட்டத்தை கொண்டு ராஜாட்டே சட்டத்தை கொண்டு யாரையும் வணங்கக்கூடாது சட்டத்தை போட்டு அதை பிடிச்சி சிங்கக்கவியில் போட வச்சாங்க. ராஜாவுக்கு மனசு இல்லை. ஆனால் எல்லா மந்திரிகளும் எல்லா அதிகாரிகளும் சிங்க கவியில் தானியேலை பாட போகிறோம். தானியேல் வாழ்க்கை முடிஞ்சுது, தானியேல் வாழ்க்கை க்ளோஸு, இனியில் தானியேலுங்கிற அகராதியே இந்த பூமியில் கிடையாது அப்படி எல்லாம் கவனம் கட்டிக்கிட்டு இருந்தார்கள். ஆனால் அந்த சிங்கம் தானியேலை எலும்பாக கடிச்சு கொண்டு நினச்சி சிங்க கவியில் போட்டாங்க. ஆனால் அந்த தானியேல் சிங்கக்கபியில் போட்டவர்னா தானியேல் பக்கத்தில் தானியேல் சிங்கத்தை தடை கொடுத்து தானியேல் கொஞ்சி கொண்டு இருந்தார் சிங்கத்தை. கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி அந்த தானியேலை காப்பாற்றினார். அதே அந்த அதிகாரிகள் எப்படி சிங்கத்துக்குள்ளே அந்த தானியேலை போட்டார்களோ அவர்கள் கண்ணு முன்பாக அந்த அதிகாரி போட்டாங்க. சிங்கம் என்ன செய்யுதுன்னா பாதியில் கீழே விழும்போது தவ்வி போய் பிடிச்சி அவங்கள என்ன செஞ்சிருச்சான், க்ளோஸ் பண்ணிருச்சுன்னு வேதம் சொல்லுகிறது.
அதே போல் சிங்கக்கபியில் விழுந்திருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், அக்கினி சூளையில் விழுகிற நீங்கள் நிலைமையில் இருக்கலாம். அவர்களோடு உலாவின கர்த்தர் உங்கள் பிரச்சனை மத்தியில், வேதனை மத்தியில், நிந்தின் மத்தியில் கர்த்தர் உங்களோடு உலாவி கொண்டு எல்லா இக்கட்டிலிருந்து உங்களை தூக்கி வெளியே கொண்டு வர போகிறாரு. இதுதான் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு செய்ய போகிற காரியம். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 15:20-21. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க. என்னை ரட்சிப்பதற்காகவும், என்னை துக்கத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த வாசனை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. உங்கள் கூட இருந்து அவர் உங்களை என்ன செய்கிறாரா, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை பிரச்சனையிலிருந்து தப்புவதற்காகவும் நான் உங்க கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக, யாருக்கு எதிராக? இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க. என்ன? அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் என்னை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மேன்மக்கள். உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பார்த்துக்கோ. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை அரணான வெண்கலமாக்குவேன் அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த வெண்கலம் என்பது எவ்வளோ பெரிய அடி அடித்தாலும் அது தாங்கிட்டு கம்முன்னு நிற்குமா, அது ஒன்றுமே செய்யாதான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வெண்கல அலங்கமாய் மாறுவதுக்குண்டான வேலையில் நீங்கள் என்ன செய்யணும், இறங்கணும். பார்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ செங்கல் இருக்குல்ல, செங்கல், இப்போ செங்கலை அச்சில் வச்சு செஞ்சுட்டு அப்படி தண்ணிக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க, என்னாகும்? கரைஞ்சிடும். அதே செங்கலை அச்சில் வச்சு செஞ்சுட்டு, மண்ணை வச்சு அச்சில் வச்சு செஞ்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் திருப்பி அதே மண்ணாக மாறிடும். அதே செங்கலை அக்கினி சூளையில் நெருப்பில் போட்டு வாட்டி நீங்கள் செங்கலை உள்ளே வைக்கும் போது அது மண்ணு கலரில் இருக்கும். ஆனால் நெருப்பு வாட்டி வாட்டி அது என்ன செஞ்சிடுமா, சோப்பு கலரில் மாறிடும். அந்த செங்கல் எடுத்த தண்ணியில் போடுங்க, அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? கரையாது. அதே போல் நீங்கள் அடிபட்டுட்டீங்க, நிந்திக்கப்பட்டுட்டீங்க, அவமானப்பட்டுட்டீங்க, நெருக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் அரணான வெண்கலம் ஆக்கிட்டீங்க. உங்களை எங்கே தூக்கி போட்டாலும் நீங்கள் கரைய மாட்டீர்கள். அப்படி ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்கும்படி கர்த்தர் உங்களை அரணான வெண்கல அழகமாக்கிட்டார். நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்களை சொல்கிறாரு, நீ புடமிட்டப்பட்டுட்ட, நீ புடமிடப்பட்டுட்ட, நெருப்பில் போடப்பட்டாச்சு, நெருப்பில் வாட்டியாச்சு, முடிஞ்சிச்சு. ஒரு தங்கம் ஒரு வெள்ளி நெருப்பில் புடமிடுவது போல விசுவாசம் புடமிடப்படும். விசுவாச புடமிட பிற்பாடு, அல்லேலூயா, விசுவாசம் நெருப்பில் போட்டு புடமிடப்பட்டாச்சு. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம், நான் எலும்பு நினச்சேன், எலும்ப முடியல, பிரகாசிக்க நினச்சேன், பிரகாசிக்க முடியல, எப்படியும் பிரகாசிப்பேன், எப்படியும் வெளிச்சம் கொடுப்பேன், எப்படியும் ஜாதிகளை சொந்தமாக்குவேன், எப்படி இழந்தை பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தில் நீ இருந்தனால நீ நெருப்பில் போட்டு வாட்டப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை யார் கரைக்க நினைத்தாலும் உன்னை கரைக்க முடியாது. அரணான வெண்கலம் அலங்கமாக நின்று கொண்டே இருப்ப, உன்னை அசைக்க முடியாது அப்படிங்கிறார். நீ புடமிடப்பட்ட பிற்பாடு பொண்ணா விளங்குவ. அப்படின்னா இன்றைக்கி யாருக்கெல்லாம் நெருக்கம் இருக்கிறது, புடமிடப்பட்டாச்சு. யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டிருக்கீங்க, புடமிடப்பட்டாச்சு. யாரெல்லாம் அவதூறு பேச்சுக்கு ஆளாக்கியிருக்கீங்க, புடமிடப்பட்டாச்சு. யாரெல்லாம் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி கெட்ட வார்த்தை பேசி உங்களை அவதூறு பேசி வாஜி உங்களை கேவலப்படுத்தியிருக்காங்களா, நீங்கள் புடமிடப்பட்டாச்சு. உங்களை கண்ட வார்த்தையை சொல்லி திட்டியிருப்பாங்க, புடமிடப்பட்டாச்சு. நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ எதுக்கு இருக்க, நீ போயிரு, செத்துரு, நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட அப்படின்னு யாரெல்லாம் உங்களை சொல்லியிருந்தார்களோ அப்படிப்பட்ட பேச்சுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கலாம்.
நீ முன்னேற முடியாது, எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது, வெளிச்சம் கொடுக்க முடியாது, உன் தரத்தில் அப்படித்தான் இருக்கும் அப்படி என்று கேவலமான பேச்சு உங்களை யார் பேசியிருந்தாலும் நீ புடமிடப்பட்டிருக்கிற, அப்புறப்பட்ட நிந்தையில், அப்புறப்பட்ட அவமானத்தில், அப்புறப்பட்ட நெருக்கத்தில் நீ செய்யாத தப்பை நீ செஞ்சேன்னு சொல்லி அன்னையர் முன்னால் உன்னை முறுமுறுத்து, உன்னை குற்றப்படுத்தி, உன்னை குறை சொல்லி நீ வெளியே போகக்கூடாது, உன்னை ஊரை விட்டு ஓட வைக்க போகிறப்பாரு. அப்படிப்பட்ட அவச்சொல்லுக்கு, அப்படிப்பட்ட துன்பத்துக்கு, அப்படிப்பட்ட நெருக்கத்துக்கு நீ கடன் பிரச்சனை இருக்கிற, கடன் அடைக்க முடியாது, நீ ஊரை விட்டு ஓட போகிற, நீ பாரு உன்னால் திருப்ப முடியாது, நீ வாங்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கேவலமான நிந்தையான அவமான பேச்சு நீ அடிபட்டு, நீ புடமிடப்பட்டு, நீ உருண்டு 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 எந்திரிக்க முடியாம கேவலப்பட்டு தவிச்சு நீ அப்படியே சோர்ந்து போய் நின்றுகிட்டு இருக்கியா, நீ உன் வாழ்க்கையில் நீ புடமிடப்பட்டிருக்கிறாய் என்பது அர்த்தம். ஆனால் இப்போது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், மகளே நீ புடமிடப்பட்டுட்ட, இனி புடமிடப்பட அவசியம் இல்லை, இனி உன் வாழ்க்கை பொன்னாக விளங்க போகிற வாழ்க்கை தான், இனி பொன்னா விளங்க போகிற. எதனால வேதனைப்பட்ட? எலும்பு போகிற அப்படிங்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஒரு தங்க நகை இருக்குன்னா நெருப்பில் போட்டு வாட்டாமல் காதில் போட முடியாது, நெருப்பில் போட்டு ஆகணும், நச்சு ஆகணும். அப்போ யாரெல்லாம் இந்த இடத்துல நெருப்பில் பட்டு போடப்பட்டு நச்சுக்கப்பட்டிருக்கீங்களோ, நெருக்கப்பட்டிருக்கீங்களோ, நிந்திக்கப்பட்டிருக்கீங்களோ, ஆவணப்பட்டிருக்கீங்களோ, தலை நிமிர பண்ண முடியும், தலை குனிஞ்சிருக்கீங்களோ, ஏரியாவில் தலை கட்ட முடியல என்று வெக்கப்பட்டிருந்தையோ, ஆனால் கர்த்தர் சில மகளே உன் புடமிடுதல் முடிந்து விட்டது, இனி உன் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, எலும்பு போகிற நினைத்த காரியத்தை கர்த்தர் உன்னை என்ன செய்ய போகிறார்? போயிட்ட தானியேலுடைய ஆசீர்வாதம், சாத்ராக் மேஷாக்குடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், நீ குழியில் தூக்கி போட்டாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். யோசேப்பு வாழ்க்கை முடிஞ்சது. கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யோசேப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம்டா அப்படின்னு சொல்லி குழியில் போட்டு கொன்றுவோம்டா, குழியில் விழுந்து சாட்டும்டா அப்படின்னு தான் தூக்கி போட்டாங்க. கர்த்தர் எகிப்திலிருந்து ஒரு நபரை அனுப்புகிறாரு. அதில் ஒருத்தனுக்கு சொல்கிறாரு, இவனை குழியில் விழுந்து சாகிறதுக்கு இவனை விற்று போட்டால் அந்த பணம் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த எகிப்தில் என்ன செஞ்சாங்க? யோசேப்பு என்ன செஞ்சாங்க? விற்றாங்க. அடிமையாக போனார். கர்த்தர் யோசேப்புக்கு வாக்கு பண்ணார், உன் கதிரி நிற்கிது, உன்னை சுற்றி எல்லாரும் வணங்க போகிறாங்க காட்டினார். அதை சொன்னப்போ எவனும் நம்பலை, யாரும் நம்பலை, பொறாமப்பட்டாங்க. ஆனால் எந்த மனிதன், எந்த கூட பிறந்தவன், எவன் ஒன்று சேர்ந்து கூட்டாக குழியில் தூக்கி போட்டாங்களோ அவர்கள் எல்லாம் அந்த யோசேப்பு காலையில் விழும்படியாக ஒரு ராஜ்யமேன்மையை கர்த்தர் கொடுத்தார். அதே போல உன்னை யார் துக்கப்படுற நினைச்சாங்க, உன்னை யார் வெக்கப்படுத்த நினைச்சாங்க, உன்னை யார் கேவலப்பட நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் உன்னோட சரணகதி ஆகும்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றியமைத்து ஒரு ஜெயமான வாழ்க்கை, ஒரு பிரபு வாழ்க்கை உன்னை வாழ வைக்க போறாரு. யோசேப்புக்கு நடந்த மாதிரியே நடக்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அந்த எகிப்தில் கவர்னராக அடிமையாய் போன அந்த யோசேப்பை அதிபதியாக மாற்றினார். தேசத்தில் பஞ்சத்தை வர வச்சார், சொப்பனத்துக்கு பதிலை சொல்ல வச்சார். யோசேப்பு கூட பிறந்த அவ்வளவு பேரும் சாப்பிட வழி இல்லாமல், தானியத்துக்காக சாப்பிட வழி இல்லாமல், எகிப்தில் தானியம் நிறைஞ்சு கிடக்கு. நம்மகிட்ட இருக்கிற பொண்ணு பொருளையும் பித்தால அண்டா குண்டாத்து கொண்டு விற்று சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு போய் தானியத்தை வாங்கிட்டோன்னு சொல்லி யாக்கோப்பு அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே போனால் அந்த யோசேப்பை அவர்கள் பார்க்கும்படியாக சாதாரண ஒரு ஓட்டாண்டியா, தண்ணி இல்லாத ஒரு காஞ்சி போன ஒரு வாழ்க்கை வாழலை. அவர் தங்க கிரீடம், அவரை சுற்றி 10 பேர் சேனாதிபதி, மந்திரிகள், பிரபுக்கள் சோபால உட்காந்துருக்காரு, மேன்மையான ஒரு ராஜாங்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் தம்பி கண்டுபிடிக்க முடியல, எகிப்து மன்னர் போல, எகிப்து கவர்னர் போல இருக்கிறார், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யோசேப்புக்கு தெரிஞ்சது இவங்க நம்ம கூட பிறந்தவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ வெளிப்படுத்த அவங்களுக்கு தெரியாது, எங்கேயோ ஒரு அடிமையை ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அதிபதியாக மாத்திர கர்த்தர், இன்னைக்கு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உன்னை அதிபதியாக மாத்திர கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. பயப்படாத, வெக்கப்பட்டனே, துக்கப்பட்டனே, இழந்துட்டேன்னு பயப்பட. கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ண வைக்க போகிறாரு. எதிர்பார்த்து கொண்டு இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த காரியம் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை யார் உடைக்க நினைச்சாங்களோ, உன்னை யார் பிரிக்க நினைச்சாங்களோ, உன்னை யார் ஒழிக்க நினைச்சாங்களோ அவர்கள் முன்னால் நீ பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழும்படி, வெளிச்சமான வாழ்க்கை வாழும்படி, ஜாதிகளை சொந்தமாக்குற வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கை ஒடுக்க நினச்சாங்க, ஈசாக்கு துரோதனெலாம் பிடுங்க நினச்சாங்க. ஆனால் ஈசாக்கு எதிராளி என்ன பண்ணான்? உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, நான் உங்கள்கிட்ட சரணாகதி ஆகிறேன்னு வந்தேன்.
இதான் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, சகரியா 10:5. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் சகதியில சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். கர்த்தர் அங்க நீங்க யுத்தம் பண்றதுக்கு நீங்க தனியால யுத்தம் பண்ண வேண்டாம். நீங்க வழக்காடுவதற்கு பேசுவதற்கு நீங்கள் தனியால் இல்லை. எனக்கு பேச தெரியல, எப்படி வழக்காடுவேன், எப்படி பேசுவேன், இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பேன், இந்த பிரச்சனை எப்படி முடிப்பேன், இந்த பிரச்சனை எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சகதியில் போட்டு மிதிக்கும்படி, சகதியில் சத்துருக்களை போட்டு மிதிக்கும்படி நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். அதான் நீங்கள் நான் எப்படி இருக்கணும். சங்கீதம் 91:3 என்ன சொல்லுதுன்னா, சிங்கத்தின் மேலும் வாசிங்க. சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நீங்க யாரு? நீங்க யாரு? எப்படிப்பட்ட ஆளு சொல்லுங்க. இது வசனம் யாருக்கோ சொல்லுது. அந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பதுக்கு உண்டான வல்லமை, அதுக்குண்டான ஆற்றல் சக்தி, அப்படிப்பட்ட தைரியம், அப்படிப்பட்ட கிருபை உனக்குள்ள இருக்குங்கிறாரு. நீ வலு சர்ப்பத்தை மிதிப்ப. சர்ப்பத்தை பார்த்து பயந்து போவேனா, சிங்கத்தை பார்த்து பயந்து போவேனா. அதை மிதிப்பதுக்குண்டான வல்லமை, அதை மிதிப்பதுக்குண்டான தகுதி, அதை மிதிப்பதுக்குண்டான கிருபை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நீ சாதாரண ஆளு கிடையாது. சிங்கத்தை மிதிப்பதுக்கும் வலு சர்ப்பத்தை மிதிப்பதுக்கும் உனக்குள்ள ஒரு மகிமை, உனக்குள்ள ஒரு வல்லமை, உனக்குள்ள ஒரு அபிஷேகம், உனக்குள்ள ஆக்கும் உருவாக்குற சக்தி உனக்குள்ள இருக்கிறது. நீ சாதாரண ஆளு அல்ல என்பதை நினைத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட நீங்க என்ன செய்யணுமா? வசனத்தை வாசிங்க. சிங்கத்தின் மேலும் எல்லாம் சொல்லுங்க. நானு சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவ அப்படிங்கிறார். யாரப்பா சொல்றாரு? மிதித்து போடுவாயின்னு இருக்கு. அப்படின்னா நீங்களே யாரு? கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீ பயந்து போய் ஓரத்தில் உட்காந்துரு, நான் பார்த்துக்கிறேன் சொல்றாரு. நீ வலு சர்ப்பத்தை மிதிப்ப. நீ ஏன் பயப்படுற? அது ஒன்று சேதப்படுத்த முடியாது. காரணம் நான் உன் கூட இருக்கிறேன். ஆமாம் சொல்லுங்க. சகரியா 10:3. இங்கே இருங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெருக்கம் வந்தாலும் ஒரு போராட்டம் வந்தாலும் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேணாம், பயப்பட வேணாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை என்ன செய்ய, அப்படியே பெருக பண்ணுங்க. நீ யாருங்கிறத காட்டுங்க. சகரியா 10:3. மேய்ப்பருக்கு விரோதமாக கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தே சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்தில் நீங்களா யாரு? எல்லாம் சொல்லுங்க. நான் யுத்தத்துக்கு போற ஒரு சிறந்த குதிரை. குதிரையில் பல ரகங்கள் இருக்கிறது. யுத்தத்துக்கு போகிற குதிரை இருக்கிறது, குப்பமேட்டில் திரிகிற குதிரை இருக்கிறது, வீட்டில் வளர்க்குற குதிரை இருக்கிறது, காற்றில் வாழ்கிற குதிரை இருக்கிறது, யுத்தத்துக்குன்னே பழக்கி வைக்கப்பட்ட குதிரை. அல்லேலூயா. அப்போனா உங்களை சண்டை போட சொல்லலை. பிரச்சனை வந்தால் அதை எதிர்ப்பதுக்குண்டான வல்லமை, அதை சமாளிப்பதுக்குண்டான கிருபை, அதுக்கு பேர் தான் யுத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை என்னைய கர்த்தர் என்ன செய்றாரு? சிறந்த குதிரையாக மாற்றிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள். சொல்லுங்க. நான் ஒரு யுத்த குதிரை. நான் விரும்புனா குதிரை கணக்கிறத பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. நான் ஒரு குதிரை மாதிரி கணச்சேன்னு வச்சுக்கொள்ளுங்க, எதிராளி விழுந்துருவான். அல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் என்ன ஒரு யுத்த குதிரையாக மாற்றிருக்கிறாரு. நான் யுத்த வீரன். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும்? கலங்க வேணாம். அதான் யோபு 39:22. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். பட்டயத்தை பார்த்து என்ன செய்யாத? ஓடாத. பிரச்சனையை பார்த்து ஓடாத. நெருக்கத்தை பார்த்து ஓடாத. கடன் பிரச்சனை பார்த்து ஓடாத. நான் ஊரை விட்டு ஓட போறேன்னு சொல்லாத. அதோட எதிர்த்து என்ன செய்ய? கடன் பிரச்சனை எதிர்த்து அடைப்பதுக்குண்டான போராடு. சமான குறைச்சல் வருதா, அதை எதிர்ப்பதற்கு போராடு. தேவை அவச்சல் வருதா, அதை எதிர்த்து போராடு.
தேவையில்லாத நிந்தை வருதா, அதை எதிர்த்து போராடு. கர்த்தர் சொல்றாரு, நீ அதை எதிர்த்து போராடுவதற்கு உன்னை யுத்த குதிரையாக உன்னை மாத்திருக்கிறேன். நீ யுத்த குதிரை, யுத்தத்துக்கு போற குதிரையா? நீ சாதாரண ஒரு சோதா ஆளு கிடையாது, நீ யுத்த குதிரை. அதை எதிர்ப்பதற்கு உண்டான வல்லமை, பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எல்லா நெருக்கங்களையும் அதை எதிர்த்து அதை போராடி அதிலிருந்து நீ ஜெயத்தை எடுக்க முடியாக உன்னை யுத்த வீர குதிரையாக உன்னை நான் மாற்றிருக்கிறேன். மாத்தலா கப்புரா கத்தினிமா. ஹலோ ஹல்லேலூயா. நீங்க யாரு? அப்படி போல்ட்டா பேசு. நான் கொஞ்சம் பக்கத்து ஆளை கையை பிடிச்சி ஒரு ஆட்டி, நீ ஒரு யுத்த குதிரை, ஒரு யுத்தத்துக்கு போகிற குதிரை. உனக்கு எதிராக பிரிவினை வருதா? உனக்கு எதிராக முறுமுறுப்பு வருதா? உனக்கு எதிராக சண்டை வருதா? வேலை பார்க்குறத உன்னை குற்றப்படுத்துகிறாங்களா? வேலை பார்க்குறத உன்னை புறணி பேசுகிறாங்களா? உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம தடுக்கிறாங்களா? ஏன் கலங்குற? நீ ஒரு யுத்த வீரன், நீ யுத்த குதிரை. உன் குதிரையை பார்த்தாலே அடங்குவாயா, அடங்குவாயா. அல்லேலூயா. ரம்மல ஹம்மர ஹத்தரு ஹத்தரா. அப்படி 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 அப்படியே ஒரு வீரம் வருதா இல்லையா? வீரம். ஏய் எங்க சொல்லுங்க. ஏய் ஏய் நெஞ்சு தூக்கி சொல்லணும். ஏய் இந்த அப்படி ஏய் குடிச்சு சொல்லக்கூடாது. ஏய் நான் யுத்த வீரன், யுத்த குதிரை, நான் யுத்தத்துக்கு போற குதிரை. அந்த யுத்த குதிரையை பார்த்தாலே பயந்து போயிடுவாங்க, சண்டைக்கு வரல ஓடிடுவாங்க. யுத்த குதிரையை பார்த்துருக்கீங்களா? யுத்தத்துக்கு போகிற குதிரையா அப்படி இப்படி வளர்ந்துருக்கும், பெரிய குதிரையாக இருக்கும். அப்படி கண்ணில் மாட்டு காதில் மாட்டுக்கு அப்படி நிற்கும் பார்த்துக்கல. அப்படி திரும்ப இங்கே திரும்பினா அப்படிங்க, அங்கே திரும்பினா புருங்க. அதை பார்த்துட்டே ஓடிடுவான் பின்னாடி. அல்லையா? அப்படிப்பட்ட நீ இருமுனா போதும், எதிராளி உன்னை விட்டு ஓடுவாயா? குதிரை இரும்பு, குதிரை கணச்சாலே போதும். குதிரை கணச்சாலே போதும். எங்கே கணைங்க? சோழி முடிச்சு, எதிராளி வரமாட்டான். நீ எல்லாம் யுத்த குதிரை. நீ யாரு? குதிரை. அப்படித்தான் அவனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படிதான் அந்த வசனம் திருப்பி என்ன படிச்சு பாருங்க. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தே. சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். யுத்தத்தில் என்ன செய்வாரா? சொல்லுங்க. நான் சிறந்த குதிரை. சிறந்த குதிரை. எவன்கிட்ட பேசணும், எவன்கிட்ட வழக்காரணும், எவன் கூட சண்டை போடணும். நான் குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டு ஓட மாட்டேன். நான் யுத்த குதிரையாக நிற்பேன். நான் யுத்த குதிரையாக நிற்பேன். ஆமே. அதனால் கலங்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு நெகமியா 4:14. நெகமியா 4:14 போராடுங்க. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். இப்ப எதுக்கு யுத்தம் பண்ணணும்? எதுக்கு போராடணும்? எதுக்கு ஜெபிக்கணும்? எதுக்கு துதிக்கணும்? எதுக்கு வழக்காரணும் அப்படின்னு கேட்டா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய மனைவிக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய கணவனுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீ போராடு, நீ யுத்தம் பண்ணு, நீ ஜெபி, நீ துதி, ஆராதி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக போராட சொல்றாரு? யாருக்காக யுத்தம் பண்ண சொல்றாரு? திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அவர்களுக்கு என்ன செய்ய? உனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், பிரபுக்கள் யாரா இருந்தாலும் பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும், எல்லாம் சொல்லுங்க, நானு மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை, கர்த்தரை, இரட்சகரை நினைச்சு நான் யுத்தம் பண்ணுவேன். யாரை நினைக்கணுமா? கர்த்தரை நினைச்சு. அல்லேலூயா. யுத்தம்னா என்ன? என்னடா யுத்தம்னு இருக்கா, எங்கே போய் யுத்தம் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? அம்மா யுத்தம்னா என்னம்மா சொல்லுங்க மாமா. சண்டை. ஓகே, வெரி குட். பிரச்சனையே யுத்தம், போராட்டம் யுத்தம், பிரிவினை யுத்தம், கீ வீட்டுக்காரங்க மே வீட்டுக்காரங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க யுத்தம். கீ வீட்டுக்காரங்க மே வீட்டுக்காரங்களை புறணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க யுத்தம்.
மேவட்டிலிருந்து படிக்கட்டில் இறங்கி வெளியே போகும்போது போரா பாரு அப்படின்னு பேசுகிறாங்களா? யுத்தம். ஹலோ, யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இது யுத்தம் உனக்கு. அல்லேலூயா. ஹலோ, புரியுதா உனக்கு? இல்லை எனக்கு அதெல்லாம் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரீ அப்படிங்கிறீங்களா? ஓகே, சந்தோஷம். எதுவுமே கிடையாது, நல்லது. இப்படிப்பட்ட யுத்தம் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் இந்த யுத்தத்தில் நீ வழக்காடுறதுக்கு உண்டான கர்த்தர் உன்னை குதிரையாக மாற்றிருக்கிற. சாதா குதிரையில், குப்பையில் நிற்கிற குதிரையில், யுத்தத்துக்கு போகிற குதிரையாக, வழக்காடுகிற குதிரையாக உன்னை மாற்றி அமைச்சிருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எதுக்கு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வந்து உன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணணும். கணவன் எப்படி போட்டிருக்கு, இந்த பைபிள் இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? எதுக்கு யுத்தம் பண்ணு போட்டிருக்கு? கணவனுக்காக, மனைவனுக்காக, குமாரத்திகளுக்காக. அப்படின்னா இவர்களுக்கு பாதுகாப்புக்கு, உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்ய? வழக்காடணும். உன் பிள்ளைக்கு சுகத்துக்கு, உன் பிள்ளைக்கு சமாதானத்துக்கு, உன் பிள்ளையுடைய ஞானத்துக்கு என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும், வழக்காடணும். யாக்கோபு வழக்காடினார், யுத்தம் பண்ணார், நைட்டில் போராடினார். ஏன்? தான் சந்ததியை பாதுகாப்பதுக்காக. நான் செத்து போயிட்டா என் பிள்ளைகளை யார் பாப்பா, என் சந்ததி யார் பாப்பா அப்படின்னு கர்த்தர்கிட்ட என்ன செஞ்சார்? போராடினார். நீ மனுஷர்களை மிஞ்சி என்ன செஞ்சுட்ட? போராடுற அப்படிங்கிறார் யாக்கோபு. யாக்கோபு பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அப்படின்னா நீங்கள் ஒரு போராட்டத்தில் இறங்கணும், யுத்தத்தில் இறங்கணும். அப்படின்னா யுத்த ஜெபம், யுத்த துதி, யுத்த ஆராதனை நீங்கள் பண்ண 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 எதிராளி கீழே விழுவதை பார்க்க போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. அம்மா, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் அங்கே எங்கேயும் ஓடுறீங்க தெரியுமா? ஓடி வெக்கப்பட்டு போயிடுறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாலே, மீட்கப்பட்டுட்டாலே நீங்களாம் பெரிய ஆள் நீங்கள். அல்லேலூயா. ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் தான். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காராமல், தேவன்கிட்ட கேட்காம நேராக குறி கேட்குற ஆள்கிட்ட என்ன செஞ்சார்? போனார். எங்கே போனார்? அது எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் 28 சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 28 5, 6, 7 வாசித்து பார்த்தீங்கன்னா, அது நான் சாக போகிறேன், எனக்கு எதிராளி வந்துக்கிட்டு இருக்கான், அமெரிக்கா வந்துக்கிட்டு இருக்கான், எதிராளி வந்துக்கிட்டு இருக்கான், நான் ஜெயிப்பனா, தோப்பனா, எலும்ப மாட்டேனா, சாவனா, பிழைப்பனா அப்படிங்கிற ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவர்கிட்ட உட்காராம, ஆண்டவர்கிட்ட பிடிவந்தம் பண்ணாமல், எங்கேயோ இருக்கிற ஒரு லேடிட்ட போய், ஒரு சூனியக்காரிட்ட போய், ஒரு சோசியக்காரிட்ட போய், அஞ்சனம் பார்க்கொண்ட போய் நான் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி ஆலோசனை கேட்குறாரு. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள், ரட்சிக்கப்பட்ட ஆள், கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். கடைசியில் முடிவு என்ன? நான் இருக்கிற உனக்கு துணையாக, நான் இருக்கிற உனக்கு கேடகமாக, நான் உன்னை ராஜாவாக மாற்றுறது நான் உன்னை ராஜாவாக மாற்றுறது நான். நீ என்கிட்ட வராமல் எதுக்கு அஞ்ஞானம் பார்க்க வேண்டியதுக்கு ஓடுற, சோசியம் பார்க்க வேண்டியதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கோபாக்கினை சவுல் மேலே விழுந்தனால சவுல் அவர் நாண்டு கொண்டு, கத்தியை வச்சுட்டு நாண்டு கொண்டு செத்தார். கர்த்தர் பிடிக்காது. நான் உனக்கு அப்பா இருக்கிறேன், என்கிட்ட வா. எதுக்கு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க? எதுக்கு அவனை பிடிக்கிற? எதுக்கு உன்னை பிடிக்கிற? என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விடுதலை பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஆனால் சவுல் என்ன பண்ணார்? கத்தியை நாண்டு கொண்டு சேர்த்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டு, இன்றைக்கி நீங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எலியா முன்னாடி சொன்னார்கள். அற்புதங்களை பார்த்து எலியா போல நீங்கள் அற்புதம் செஞ்சு வாழக்கூடிய நபர்கள். தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்ல பாருங்க, யுத்தம். இங்கே இருங்களேன், நல்ல தெரியுங்க, இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும். இங்கே இருங்க, எல்லார் குடும்பத்திலும் யுத்தம் இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்கு. என்ன யுத்தம்? ஓன சொல்லுங்க டக்குன்னு. சண்டை, பிரிவினை, மேன்மை, பெருமை, கடன் பாடுறான், அக்கம் பக்கத்தில் பொறாம, வன்கண்ணு, கண்ணெறி, போராவாறு, இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் யுத்தம். அப்போ இதை மேற்கொள்வதற்குண்டான வழிமுறை என்ன? ஹலோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு கடன் பிரச்சனை சமாளிக்க முடியல, யுத்தம். வட்டி மேலே வட்டி போயிட்டு இருக்கு, யுத்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா அதை அடிப்பதற்குண்டான வல்லமையை கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்க, நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. வாசிங்க யாத்திராகமத்தில் 17 9 10 11. மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து பாருங்க. யுத்தத்துக்கு போற போது நீ யுத்தம் பண்ணு, நான் உனக்காக நான் மலை மேல இருந்து 2 கையை தூக்கிட்டு நான் தேவனிடத்தில் மன்றாட போறேன், நான் தேவ சமூகத்தில் உட்கார போறேன். நான் நீ ஜெயிக்கும்படியாக
நீ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாக, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறும்படியாக, இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை பெறும்படியாக, இந்த கடன் பிரச்சனை விடுதலை பெறும்படியாக நான் 2 கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி நான் தேவ நோக்கி பார்க்க போறேன். நான் கையை உயர்த்த உயர்த்த உயர்த்த, நான் கையை தூக்கி ஆராதிக்க ஆராதிக்க, நான் கையை தூக்கி ஜெபிக்க ஜெபிக்க, உன் எதிராளி கீழே விழுவத உன் கண்ணு பார்க்கும். பார்த்துச்சா பார்க்கலையா? கையை தூக்க தூக்க வெற்றி வந்துச்சா வரலையா? அதே போல உன் வாழ்க்கை தோத்து போன வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் உன் கையை தூக்கி கர்த்தரை நோக்கி நீ துதிக்கும் போது, கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும் போது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கும் போது யுத்தத்தில் நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு குடும்பத்தில் திருவிழா, ஒரு ஆள் ஜெபிக்க, ஒரு ஆள் யுத்தம் பண்ண. வீட்டில் அம்மாமாருக்கு இருப்பீங்க, வீட்டுக்காரர் அங்கிட்டு ஓடுவார் அலைவார். வீட்டில் இருக்கிற அம்மாமாரை உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. 2 கையை தூக்கு, கர்த்தரை நோக்கி பாரு, துதி, ஆராதி, உன் வீட்டுக்காரருக்கு ஜெயத்தை கிடைக்கும். கையத்தை டபாக்கு மை செலுத்துங்க. அல்லேலூயா. இதான் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்குண்டான வழி. இந்த பிரச்சனை எப்படி தப்பி வைப்பேன், எப்படி நான் போராடுவேன், எழும்ப முடியலையே. ஏன் மோசே எப்படி கையை தூக்குனார்? கையை தூக்கு, கர்த்தரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பருங்களடா, கண்களை ஏறடா. அது மாத்திரமா 2 நாளாகம 20 அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக 3 படைகளை விரட்டி வந்துச்சு. சண்டை போடுறதுக்கு வழி இல்லை, யுத்தம் பண்ண வழி இல்லை, எப்படி போராடுறதுன்னு தெரியல. ஆனால் யோசபாத்து செய்த காரியத்தை நீ செய்யக்கூடாதா? யோசபாத்து என்ன செஞ்சாரு? எப்படி அந்த படைகள் எதிராளிகள் சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுண்டு விழுந்தாங்க? எத்தனை? 1 படை, 2 படை, 3 படை அம்மோனியர். 3 படை. 2 நாளாகம 20 முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3 படைகள் விரட்டி வருது. அவர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி அவர் என்ன பண்ண? கத்தி எடுத்தாரா? பட்டயத்தை எடுத்தாரா? அவர்கள் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். புரிஞ்சு போச்சா? புரியலையா? புரிஞ்சவங்க கையை தூக்கி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கூட்டா வந்து உனக்கு சோதனையை வைப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுண்டு விழும்படி கர்த்தர் உனக்கா வழக்காட போகிறாரு. புரிஞ்சவங்க அல்லேலூயா. பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்? போராட்டம் வந்தால் என்ன செய்யணும்? எதிராளி வந்தால் என்ன செய்யணும்? வாக்குவாதம் வந்தால் என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம், துதிச்சா போதும். நீ துதி செய்ய தொடங்கியது. எங்கேயா இருக்கிறவங்க, உனக்கு சதி நினைச்சவங்க, அவர்களுக்குள்ளேயே அல்லேலூயா. எல்லா அப்பாவுக்கு ஒரு கையை தட்டுவோமா? ரக்கிலி மாத்தரா கப்புரா கப்புலா கந்தனா கந்தனா மக்களா கத்தரா பலகா. தகப்பனே உம்மை துதிக்கிறேன், பிதாவை உம்மை துதிக்கிறேன், ஆவியான தேவனை உம்மை துதிக்கிறேன். தகப்பனே இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு துதிக்க சொல்லி கொடுத்து எதிர்ப்பிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு நன்றி. இந்த வேளையிலே யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ, எதிராளியை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கி கொடுத்துட்டீங்க. வழக்காடுதல் முடியுது, யுத்தம் முடியுது. நீங்களே இறங்கி வழக்காடி ஜெயத்தை கொடுக்க போகிறீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.